கேட்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உலகில் ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன் பார்த்துட்ருக்கோம். இதில் விருச்சிக ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா, ஏன்னா மேஷ ராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷன்ஸே இருக்காது, ரொம்ப அப்படியே அவசரம், அப்படியே வேகமாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பாங்க. ஆனால் என்னென்னாக்கா இவங்க எமோஷனை உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. மேஷ ராசிக்காரங்க தன்னுடைய எமோஷனை வெளியே காமிப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க தன்னுடைய எமோஷனை உள்ளுக்குள்ளேயே அடக்கிப்பாங்க. இந்த உள்ளுக்குள்ளேயே அடக்குவது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்குது. ஏன்னா தன்னுடைய எமோஷனை நம்ம எப்போதும் வெளியே கொட்டணும். இப்போ உள்ளுக்குள்ளேயே அடக்கும் போது இதுதான் இவங்களுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த விருச்சிக ராசிக்கார பெண்களாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதவிடாய் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னாக்கா இவங்களோட உணர்வுகளை வெளியே கொட்டுறதில்லை. அதை வெளியே சொல்லிட்டாங்க, இல்லை வெளியே பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கார். ஸோ அப்போ சிம்மம் என்பது என்ன சொல்லுவாங்க, கர்மஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்குமானா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் அந்த என்ன சொல்லுவாங்க, இவங்களுடைய மேனேஜர்ஸு இல்லை இவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு பிணைப்பு என்பது இருக்காது. இவங்க புரிதல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி புரிதல்கள் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்குது. ஸோ அதனால் என்னன்னாக்கா வேலை நல்லா இருக்குது, அது இவங்களுக்கு ஒரு சாதகமான சூழலில் இல்லை என்பது தான் அர்த்தம். அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஸோ அப்போ தொழில் சார்ந்த விஷயமும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான போக்கு இவங்களுக்கு இல்லை. ஆனால் வேலை விஷயங்கள் நல்லா இருக்குது. அதே போல் என்னன்னாக்கா இப்போ 8ல் பார்த்தீங்கன்னா நேரில் மட்டும் கரெக்ட் பண்ணுங்க, அந்த இது மட்டும் நல்லது. ஓகே. ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் இருக்குது சொல்ல. மேலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சிக ராசிக்காரர் இந்த குழந்தை பேருக்காக மருத்துவம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ மருத்துவ விரயம் என்பது இருக்குது. அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தை பேருக்கான மருத்துவத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த காலகட்டத்தில் சொல்லலாம். ஸோ மேலும் என்னென்னாக்கா இவங்களோட வாழ்க்கை துணை மூலயமாக இவங்களுக்கு நிறைய ஒரு ஆதாயம் என்பது கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணை மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக ஒரு பொருளாதார வரவு என்பது திடீர் வரவாக இருக்கும், இல்லை ஒரு பெருந்தொகையை கூட வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு அழுத்தம், ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இவங்களோட இந்த இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யலான்னு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கும் போது இந்த காலகட்டத்தில் போக முடியுமானா அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாது. ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், தடை தாமதங்கள் இருக்கும். ஸோ பொதுவாக என்னென்னாக்கா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய மாமன் உறவு அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதில்ல. மாமன் உறவுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறிய மனக்கசப்புகள் என்பது இருந்துகிட்டு இருக்கு. அதே போல் என்னென்னாக்கா விருச்சிக ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வீடு மாற்றங்கள் எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக செஞ்சிருமா அந்த வீட்டுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு வீட்டில் பொருள் சேர்க்கை இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள், குறிப்பாக அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஹாலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். மேலும் என்னென்னாக்கா வாழ்க்கை துணையோட ஒரு சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணை கூட எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போகிறதுக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா போயிட்டு வரும்போது ஒரு சிறிய ஒரு மனக்கசப்பும் ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா விருச்சிக ராசிக்காரன் என்ன சொல்லணும், இந்த காலகட்டத்தில் தேவையற்ற விஷயங்களை ரொம்ப ஆர்கியூ பண்ணாமல் இருக்கணும்னு தான் சொல்லும். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஆர்கியூ என்ன ஆகிடும்னா உங்களோட வாழ்க்கை துணையுடன் அந்த ஒரு மகிழ்ச்சி இன்பத்தை முழுமையாக்க முடியாமல் ஏதோ பாதியிலே அது கட்டாகவே இல்லை. ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு போய் டூர் போயிட்டு கடைசியில் வரும்போது வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு வந்தால் நல்லா இருக்காதுங்களா. ஸோ அதனால் தேவையற்ற விஷயங்களில் பேசுவதை தவிர்த்து கொள்வது விருச்சிக ராசிகள் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன்,
குறிப்பாக வீடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஏதாவது ஒரு விரிசல் இல்லை இந்த அழுக்கு துணி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த காலகட்டம் சேரும். அதனால் அதுவும் கணவன் மனைவி உறவை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம், குறிப்பாக பெட்ரூமை தூய்மையாக வச்சுக்கோங்க. ஸோ தூய்மையாக வச்சுக்கிட்டால் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் நடக்கும். ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் தடைகள் இருக்கும், தடையை தாண்டி தான் வெற்றி. ஸோ அதையும் கடந்து நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் தனுசு ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.